அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் கால இலக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். சனீஸ்வரர் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2021 அன்னைக்கு பெயர்றார். பேரும்போது மீனத்தில் யார் இருக்காருன்னா சுக்கிரன் இருக்கார். இந்த பாம்புலேருந்து வெளியில் வந்துட்டார். அதுக்கே பெரிய திருப்தி அவருக்கு. அங்கிருந்து யாரெல்லாம் பார்ப்பாருன்னா சனீஸ்வரர் 3, 7, 10 அப்படி பார்வை இருக்கும். 3ஆம் பார்வையால் எங்கே பார்க்குறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய வைகாசி மாதம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் 3 பேர் இருப்பாங்க வைகாசி மாதத்தில். பெரிய விருந்து அவருக்கு. அதே சமயத்தில் சுக்கராச்சாரியம் உடனே பேர்ந்துடுவார். அதே சமயத்தில் இந்த புதன் அங்கே போயிடுவார், மிதுனத்துக்கு போயிடுறார். இந்த புதனும் சுக்கரனும் ராசி பெருந்து பண்ணிப்பாங்க வீடு மாற்றிட்டு. அதனுடைய பார்வை பார்க்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக குரு கூட இருப்பார். குரு கூட இருக்கும்போது அந்த அவருடைய கதிர்கள் க்ளீனாக இந்த கும்பத்தில் இருக்கிற சாகம் மேலே தோஷம்லாம் போயிடும். அது பெரிய திருப்தி இல்லை. அதே சமயத்தில் குரு விறுவிறுப்புன்னு கீழே இறங்கிடுறார், பயிற்சி ஆடுறார். வைகாசி மாதம் பயிற்சி ஆடுறார் குரு. ஆட்டோமேட்டிக்காக எங்கே கடகத்தில் பயிற்சி ஒரிஜினல் பயிற்சி. அவர் அப்படி இருக்கும்போது அந்த சுக்கராச்சாரியன் கூட போயிடுவார் கடகத்துக்கு. குரு சுக்கிரனோட சேர்ந்து குருவனுடைய பாறை நேராக மீனத்தில் விழும். எவ்வளோ பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். குரு சுக்கிரனுடைய பாறை சேர்ந்து பார்க்கும்போது பின்னாடி அதே சமயத்தில் செவ்வாயும் வந்துடுவார் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்பேற்பட்ட அனுகிரகமான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பராப வருஷத்தில் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இமீடியட்டாக தட்டினா உடனே வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறா பார்த்தீங்களா, எவ்வளோ துரிதம் நடக்கிறது. அந்த அளவுக்கு உங்கள் ஒர்க்கெல்லாம் நடக்கும். அப்படியே இழுத்துட்டு இருக்காது, எல்லா ஒர்க்கும் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கணுமா, பக்காவாகிடும். தூங்கி இருந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் உடம்பு படுத்து ஏந்தி கஷ்டப்பட்டு டாக்டர்கிட்ட லோன்னு அலைஞ்சி அங்கெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணி டெஸ்ட்டு பார்த்தா சனி பயிற்சி வந்தப்பறம் உடனே உடம்பெல்லாம் நார்மல் ஆகிடும். நான் சொல்கிறது மிஸ்மரிசம் இல்லை, நடக்கக்கூடிய வாழ்க்கை நடக்க போகுது. கான்டாக்ட் ஒரு ஃபோன் எடுத்தால் பேசுறதுக்குள்ளே போதுமோன்னு ஆகிடுறது. கான்டாக்ட் எல்லாம் சுலபமாக எளிமையாக முடியும். கஷ்ட நஷ்டம் இருக்காது. ரிப்பட்டேஷன் ஆஃப் ஒர்க்கு வராது. இதெல்லாம் எப்படின்னு கேட்குறீங்களா, வராது. மனசு தெளிவாக இருக்கும். ஆயிரத்து குழப்பங்கள்லாம் கூடி நம்மளை இம்சப்படுத்துறதும் தெளிவாகிடும். இவ்வளோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சனி தொடர்பு கொண்டிருக்கார். நீங்களே பார்க்கலாம். அப்படின்னா இத்தனை நாளாக இல்லைன்னா இத்தனை நாள் இல்லை. இப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பில் தான் எல்லாமே இருக்கும். ஒரு அனுகூலமான நிலையில் சனீஸ்வரருக்கு அத்தனை நவகிரகங்களும் சரியாக கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது. தனியாக சனீஸ்வரர் செய்யறதுக்கு இல்லை. இத்தனை அமைப்புகளை இருக்கும்போது அமைப்பில் நம்ம ஒரு கோஆர்டினேஷனில் அதெல்லாம் இருக்கும்போது எல்லாமே சிறப்பாக அமைகிறது. வீணாக மனசில் வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், ரொம்ப உபாதைகள், கருத்து வேற்றுமை என்னெல்லாமோ இருக்குது வாழ்க்கையில். நம்ம அதெல்லாம் களையவே முடியாது. அப்பேற்பட்ட வேதனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு சனீஸ்வரர் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறான்னு பார்க்கும்போது நம்ம அனுபவ ரீதியாக நம்ம பார்க்க முடியும். இந்த சனி பெயர்ச்சி வரலாறு காலம் போலே ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. காரணம் என்னென்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரணம். எத்தனை வருஷமான டெக்கேடு பார்த்தாலும் பஞ்சாங்கத்தை போட்டனால இந்த மாதிரி அமைப்பு, கோச்சார அமைப்பு சனிக்கு ஏற்பட்ட நிலையே இல்லை. நம்ம இதுவரைக்குமே சனியும் 5000 நாடு சனி சொல்லிட்டு பயந்துருந்து பாழாக்கி போய் நேசமானது உண்மைதான். ஆனால் இந்த சனி இது வரைக்கும் பண்ண போகிறாருன்றது எப்படி தெரியும் கேட்குறீங்கன்னா, இந்த கோச்சாரம் ப்ரையர் டு 300 years பிஃபோர் பிரிட்டிஷ் பீப்புள் வரதுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ் பீப்புள் 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருவார். அண்ணா 500 வருஷம் கூட இல்லை. அந்த பீரியடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ மனிதனுடைய வேல்யூ மட்டும் இல்லை, பொருள்கள் எங்கே தரித்திரமே இல்லை, வறுமையே இல்லை. அப்படி வியாதி ஒன்று நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்று நம்ம நாசம் பண்ணது இல்லை. இதுலேருந்து தெரிஞ்சிருக்கலாம். ஆக மொத்தம் இந்த சனிப்பெயர்ச்சி வரலாறு காலமில் சாத்தி இது கொடுக்க போகிறது, பறைக்க போகிறது. நம்ம நாடும் வீடும் ஒரு கதையில் வர மாதிரி இல்லை. இப்படி நீ போகிற மாதிரி வழக்கம் போல் நமக்கு செஞ்சு கொடுக்க போகிறதுன்றது 100க்கு 100 உண்மை. 100க்கு 100 சொல்கிறது காரணம் என்ன, நம்பிக்கை இல்லை. எனக்கு நம்பிக்கைனாலும் சொல்கிறேன், 100க்கு 100 உண்மை. இந்த மாதிரி கோச்சாரத்தில் வந்ததுன்னா நம்ம வீடு மட்டும் இல்லை, நாடோடு உயரப்போகிறதுன்றது 100க்கு 100 உண்மைன்ற வெளிப்படையாகவே தெரிகிறது. ஸ்திரமான அரசு ஒன்று, ரெண்டாவது நம்ம நாட்டு செல்வாக்கு உயருது, ரெண்டாவது முன்னோடு இங்கே நம்ம சொந்தமாக வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமை. இன்னொன்று நம்ம பொறுத்தவரை இது வரைக்கும் பில்லியன் ட்ரில்லியன்னா கணக்கு கேட்டிருக்கோம் தவிர, யூடியூப்பில் பார்த்துருக்கோம் தவிர கண்ணால் பார்த்துருக்கோமா நம்ம நாட்டிலே இல்லை. அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு வரப்போகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அடிமை நிலையை மாறி போயிடுறது. சுதந்திரம் கிடைக்கிறது
ஒரு இடத்துல போய் கை நீட்டு வேலை வேணாம் சம்பாதிக்கிறதுனா அது என்ன அர்த்தம்? அது நம்மளே 4 பேர் வேலை கொடுக்கூடாதா? அப்படி இளைஞர்கள் சொல்லக்கூடிய எழுச்சி பெற்று சொந்தமாக வியாபாரம் பண்ணி தான் சம்பாதிக்கக்கூடிய காலம். இதே மாதிரி படிப்பு அவன் என்ன நான் வெள்ளைக்காரன் சொல்கிறது, வெள்ளைக்காரன் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம புக்குங்களை பெரிய ஆளாக இல்லையா? இப்போ ஏன் நம்ம இது பெரிய ஆள் ஆகக்கூடாதுன்னு காட்ட போகிறாரு. நம்மளே வர முடியுமா? அது மாதிரி வர முடியாது. அப்போ யார் பண்ணப்பட? சனீஸ்வரர் ஒருத்தர் தான் பண்ண போகிறாரு. அது பண்ணக்கூடிய நவகிரக நாய் சொல்ல அடுத்து சுக்கிரனோ புதனோ குருவோ டீம் ஒர்க்காக பண்ணி செவ்வாயோ டீம் ஒர்க்காக பண்ணி காட்ட போகிறாங்கன்றது திண்ணம் உறுதி. நீங்களும் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னேன்னு தவிர நீங்கள் ஏன் வேடிக்கை பார்த்து நீங்கள் வந்து வர முடியாதா? நீங்கள் வரப்போகிறீங்க, பார்க்க போகிறீங்க, நான் சந்தோஷப்பட போகிறேன். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சனீஸ்வரர் மாசி மாதம் பேர்ந்து மீனத்துக்கு பெய்துடுறார். அது எல்லாரும் தெரியும். விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்தில் பேர்ந்தார்னா, அதாவது மார்ச் 6ஆம் தேதி பேர்ந்துடுறார். 2026 27 28 26 27 2 வருஷம் ஃபுல்லாக பராப வருஷம். அது பராப வருஷம் பிறகு அந்த பிளவங்க வருஷம் ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக போயிட்டு அப்புறம் கீழக வருஷத்தில் சித்திரை மாதத்தில் மேஷத்துக்கு போடுறார். அது வரைக்கும் சனீஸ்வரர் லாபஸ்தானாதிபதி. வெறும் ஆதாயம்னா வெறும் பணத்தை மூட்டை பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறது அர்த்தம் இல்லை. ஆதாயம்னா எதிர்பார்ப்புகள் 1க்கு 4 மடங்கு எதிர்பார்ப்புகள் உன் கைக்கு வந்து சேருன்னு அர்த்தம். இன்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ வாழ்க்கையில் தன்னிறைவு அடையணும். அத்தனை பேர் தன்னிறைவு அடையிறதுன்னா எல்லாராலையும் முடியுமா? பரம்பரை சொத்து வசதி வைக்க ஏதோ இருந்ததுன்னா தாத்தா பாட்டா போகிறேன் அப்படியே வந்து வழியாக வந்தோன்னா ஓரளவுக்கு சொத்து வீடு வாசல்லாம் இருக்கும். தனிப்பட்ட முறையில் வீடு கட்டி கடன் அடைச்சி கூட்டி கட்டுறதுன்றது சொல்லி விவசாய நிலத்தை வாங்கி அது தொழில் பண்ணி வேளாண்மை பண்ணணும். இதெல்லாம் நிறைய இருக்குல்ல. அப்படியே தூக்கி போட்டான்னா நெல் போட்டால் உடனே நெல் வந்து உடனே வியாபாரம் வந்துடுமா? எவ்வளோ வேலை இருக்குது, ப்ராசஸிங் இருக்குது. வீடுன்னா உடனே கடனை வாங்கி கட்டிட முடியுமா? எவ்வளோ ப்ராசஸிங் இருக்குது. அது பிறகு நம்ம வருமானம் என்ன இருக்குது, அது எப்படி அடைக்கணும், எப்படி சோர்ஸ் எதிர்பார்க்க முடியும், என்னெல்லாம் இதெல்லாம் இருக்குல்ல. குடைச்சல் இதெல்லாம். பாரதி சொல்கிற மாதிரி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடிசையாக இருக்கணுன்ற பாரு. ஆனால் வாழ்ந்தாங்க, திருப்தியாக வாழ்ந்தாங்கல்ல. வாழ்க்கையில் தண்ணீர் அடையணும்னா ரிஷபத்தில் பொறுத்தவரைக்கும் கலை ஆர்வம் நிறைய அவங்களுக்கு உண்டு. இயற்கையாகவே ஞானம் சுக்கராச்சாரியன்றது ஃபுல்லாகவே கலைகள் நிறைய சம்மந்தப்பட்டவர். தனி தொடர்பு இருந்ததுன்னா அற்புதமாக கலைகள் வரும். வெறும் கலைகளில் சொல்லக்கூடிய விஷயம் மட்டும் இல்லை, வியாபார நுணுக்கங்களுக்கு வேணும்னா ப்ராக்டிஸ், அந்த அட்ராக்ஷன். அது சொல்லணும்ல. ஒரு டீ கடை ஆரம்பித்தா கூட என்ன அழகாக ஷோ பண்ணுறவர், மார்க்கெட்டிங் ட்ரெண்டு அதெல்லாம் வேணும் இல்லை. அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ் அதெல்லாம் என்னெல்லாமோ இருக்குது பாருங்கள் யுக்திகள். அந்த அவ்வளவுமே சுக்கிரன் சனி தந்தால் தான் முடியும். இந்த சுக்கராச்சாரியார் மட்டும் இல்லை, இங்கே புதன் கால்குலேஷன், அபிலாஷைகளை தன்னுடைய அபிலாஷை ஆக்கிறது, மற்ற அபிலாஷைகளை தனக்கு சாதகமாக ஆக்கி செய்யக்கூடியதுன்னா அந்த புதன் மட்டும்தான். குரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, இதை பண்ணன்னா இந்த காசு, இதை பண்ணால் இது, அவ்வளோதான். இதுதான் சப்ஜெக்ட் கண்டிஷன். அதனால் தான் நமக்கு எல்லாமே ஏழையாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இப்படி தான் பண்ணாலும் என்ன பணம் வரும்னா எவ்வளோ வருது, வெறும் உழைச்சா என்ன வரும், துருண்டு வரப்போகுது. உழைப்பு எப்படிலாம் பண்ணால் நமக்கு 4 மடங்கு 10 மடங்கு வரணும்னா வியாபார நோக்கம் தெரிஞ்சவங்க மட்டும் தான் பண்ண முடியும். வியாபாரத்தில் பிஸ்னஸ் பண்ண எல்லாருக்குமே வியாபார ட்ரெண்ட் டெக்னிக் தெரியுமா? இது புதுசாக அப்படி பண்ணால் நாட்டை நம்ம சிறு குறு தொழிலே இருக்குது, எல்லாம் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க. ஒன்றும் இல்லாத ஒரு பல்பொடி பேஸ்ட் விற்கிறது என்ன விளம்பரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த டெக்னிக் நம்ம ஆளுக்கு இன்றைக்காக இருந்திருக்கா? அந்த பீரியடு சொல்கிறேன். அவ்வளோ கோடி கூட இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பல்பொடியோ இதுவோ பிஸ்கட் விற்கிறதோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அளவுக்கு எவ்வளோ, அந்த அளவுக்கு எவ்வளோ முதல் போடுறானா? அந்த டெக்னிக் யாராவது தெரியுதா? அந்த அட்ராக்ஷன் அந்த அளவு அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவு தெரியுதா? அது இப்போ நிறைய வந்துருத்து. மக்களுடைய அந்த ஆசை அபிலாஷைகளை எப்படி செஞ்சால் நம்மளுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவனுக்கு போய் சேரும், 4 காசு விருத்தி வரும்,
நம்ம செல்வத்தோடு வாழ முடியுன்றத டெக்னிக்கு இந்த ஆட்டி சனீஸ்வரன் செயல்படுத்துவார். புதன் சுக்கிரன் 2 பேருமே ரொம்ப க்ளோஸு. குரு சுக்கிரன் புதன் செவ்வாய் குரு இப்படி ஒரு அமைப்பில் தான் எல்லாமே கூட்டாக வரும். மேலாம் ஃபுல்லாகவே பராப வருஷம் பிலவாங்க வருஷம் ஃபுல்லாகவே இதே. நடுவில் குரு வக்கரமானாலும் பயப்பட வேண்டாம். திருப்பி இதாகிடுவார், 6 மாதத்தில் ஆகிடுவார். சனீஸ்வரன் 5 மாதத்தோடு வக்கரமாக ரிட்டர்ன் ஆகிடும். இப்படி நார்மலாக ஆகிடுவார். அவ்வளோதான், ஒரு பிரச்சனையும் இருக்காது. வக்கரமானாலும் சரி, குருவான அதிசாரத்தில் போனாலும் சரி, மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருந்தாலும் சரி, டீம் ஒர்க்காக செவ்வாய் குரு எப்போதுமே இருக்காங்க. செவ்வாய் குரு முக்கிய காரணம் என்ன? லாபஸ்தானாதிபதி குரு, தனாதிபதி அதே சப்தமாதிபதி செவ்வாய். சூரியன் ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணுறார், சொல்லக்கூடாது. இந்த தான் பாம்பு அந்த சிம்ம மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் சூரியனோட இந்த கேது ராகுலாம் போய் உட்காந்து இம்சப்படுத்தினா கூட, கேது உட்கார்ந்தா கூட பிரச்சனையே இல்லை. சுக்கிரன் புதன் மாற்றி மாற்றி செஞ்சு விட்டுறாங்க, காப்பாற்றிடுறாங்க. எந்த விஷயங்களும் சர்ப்பங்கள் புத்தியை காமிச்சா கூட அடக்கி ஆடுற அளவுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட் ட்ரெண்டு இந்த 2 வருஷம் நடக்கூடியது. பராப வருஷம் பிலவாங்க வருஷம் 2ம் கீழே வருஷம் நம்ம சித்திரையிலே வந்ததுனால பிரச்சனை இல்லை. முழுக்க விறுவிறுப்பாக நடக்கும். சனீஸ்வரன்லாம் ஸ்லோ ப்ராசஸிங் வச்சுருக்கீங்க. சனீஸ்வரன் ஸ்லோ ப்ராசஸிங் ஆகிறதுக்கு அனுகூலமாக மற்ற கிரகநாதர்கள் ஒத்துழைச்சா தான் வேகம் போக முடியும். இல்லைன்னா ஸ்லோ ப்ராசஸிங் தான். நீங்களே ஒரு ஆப்ளிகேஷனுக்காக இன்னொருத்தர் எதிர்பார்த்தோன்னா அவர் நம்ம இதை தான் முயற்சி பண்ணாலும் அவர் கோஆர்டினேட் பண்ணலைன்னா ரப்பர் மாதிரி இழுக்கும். இழுத்துன்னு போகிறதா இல்லையா ப்ராசஸிங்க. சேல்ஸ் இதை தான் பூஸ்ட் பண்ணால் கூட அந்த ஒரு அட்ராக்ஷன் வாங்கணுன்ற ஒரு ட்ரெண்டு க்யூரியாசிட்டி வரக்கூடிய அளவுக்கு நமக்கு இதை தான் பண்ணாலும் அந்த அப்போசிட் பார்ட்டி அந்த கன்சூமர்ஸ் நம்மக்கிட்ட வந்து கேட்குற அளவுக்கு ஈகராக வாங்குற அளவுக்கு நமக்கு பொறுமை சைத்தன்மை டெக்னிக்காக அந்த ஓணும். அந்த விஷயத்தில் நம்ம பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே சனீஸ்வரனுடைய கோஆர்டினேஷன் எல்லார்ட்டையும் இருக்குது. சனீஸ்வரன் மட்டும் இல்லை, இந்த நவகிரகங்கள் பெரும்பாலும் ரொம்ப ஒத்துழைப்பு தர்றது. இந்த பராப வருஷம் பிலவங்க வருஷம் ஃபுல்லாகவே ஒத்துழைப்பு தர்றது. அதனால் வக்கரமானதுனால பலன் குறையிறதோ, இதனால் இந்த குரு வந்து அதிசாரத்தில் போனாலும் பலன் குறையதோ இல்லை. அதிசாரத்தில் பார்க்கும்போது அது தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணணும், ஒத்துழைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதிசாரத்தில் போகிறார். உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்தா வேலைக்கு ஆகாதுன்னு இப்போல்லாம் ட்ரெண்டு மாறிடுது. எங்கே போனால் நமக்கு காரியம் செய்யணும், அதனால் அதிசாரத்தில் போகிறார். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவர் உச்சப்படி ஒரு வருஷம் தானே இப்போ அவருக்கு கட்டாயம். அது நடுவில்லாம் போக முடியாது. அப்படின்னா வக்கரமானால் பின்னாடி போகலாம், முன்னாடி போகலாம். இது என்ன அதிசாரத்தில் போகிறதுன்னு கேட்காதீங்க. அடிக்கடி போகுமே நிறைய வரும். ட்ரெண்டு மாறி செயல்பட்டால் தான் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வரும். அப்படியே இருந்தானே அப்படியே ஒன்றுமே அப்படியே இருக்க வேண்டியது தான். அதனால் நவகிரகங்கள் எந்த அளவுக்கு சூட்சமாக செயல்படுறதுன்றது இந்த 2 வருஷத்துக்கு நல்லாவே வெளிப்படையவே தெரியும். இதுக்கு நான் இது சொல்கிறேன்னா, எப்போதுமே சம்பாதிக்க சாட்சி அப்படியே சாப்பிட்டு ஏதோ காலத்தை ஓட்டி இப்படியே போகிற இன்னுமே நடக்காது. நீங்களும் ஒரு பெரிய லெவலில் வரணும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு வரணும், ஒரு 400 பேர் வேலை கொடுக்கணும், அல்லது நீங்கள் பெரிய இடத்துல போஸ்ட்டில் இருந்து பல இன்வெஸ்ட்மெண்ட் பல இடத்துல பண்ணணும், மறைமுக இன்வெஸ்ட்மெண்ட் வியாபாரம் பண்ணணும். இதெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் இனிமேல் வெறும் கையில் நம்பி சம்பளத்தை நம்பி ஒருத்த வேலை செய்கிறது இனிமேல் இருக்காது, குறைஞ்சிரும். ஏன்னா வீடு வசதி வாசல் எல்லாம் கார் பங்களா வசதி அது இது தோட்டம் துறவு எல்லாம் வாங்கணும்னா அவங்க பணம் மழை கொட்டினா கூட வாங்க முடியாது. இல்லை வேறு வயல் சம்பாதிக்க நமக்கு தெரியாது. இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? பல்மன் திட்டங்களில் போய் ஷேர் பண்ணிக்கணும். நம்ம ஊரில் சிறு குறு தொழில்கள்லாம் நிறைய இருக்குது. அதுவும் எத்தனையோ விஷயங்களில் ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அவனுக்கு இத்தினு சம்பாதிச்சுன்னு இப்படியே காலத்தை கொண்டு டைம் ஃபுல்லாக வாழாக்கிறதுக்கு வருமானம் வரணும், நல்லா இதோடு டெவலப் பண்ணணும்னா அந்த பண சுழற்சி அவங்க கைக்கு வரணும். அதுக்கு தான் அந்த ட்ரெண்டு, இந்த புத்தி அப்படிலாம் செயல்பட்டு 4 பேர் சேர்ந்து டீம் ஒர்க்காக பண்ணி அந்த அளவுக்கு பண்ணுற அளவுக்கு இந்த ஆண்டு பண்ண போகிறார். சனி செவ்வாய் தொடர்பு பார்வை தொடர்பு தான்,
குருவோடு சேர்ந்து தொடர்பு இதெல்லாம் இருக்கிறதுனால எல்லாமே பணம் செல்வம் வந்து சேரும்படி வைப்பார். எத்தனை உழைப்பு வந்து இது வருஷம் பாழா போயிருக்கு தெரியுமா எல்லாருக்கும். இதனோட காசுக்காக அந்த நிலைமையே இல்லை. இனிமேல் காம்படிட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தி ஆகிடும். அதில் வந்து எல்லாருமே வேலைக்கு ஆள் கிடைக்காது. எல்லாருமே பிஸ்னஸ் மேலே ஆகிடுவாங்க. மேனேஜ் மெம்பர் ஷேர் பண்ணிப்பாங்க. பணமோ இன்கமோ அந்த செலவின கணக்கத்திலே சேலரியெலாம் போடும். இப்படி எல்லா தொழிலும் நேரம் வந்து காத்தால் ஆரம்பித்து அதுக்கு 12 மணிக்கு 10 மணி நேரம் ஒரு இடத்துல வாங்கிட்டு துண்டு வாங்கிட்டு போஸ்ட் வரலாம் பார்த்துட்டு இல்லை. இப்போது இந்த மாதிரி ட்ரெண்டெல்லாம் மாறிடும். வேர்ல்டு லெவலில் நம்ம இண்டஸ்ட்ரி நம்ம ஊரில் நம்பர் 1 ஆகிடும். இப்போ என்ன சொல்கிறாங்க, 4வது 5வது சொல்கிறாங்க. நம்பர் 1 லெவலில் ஸ்டேட் நம்ம நாடு உயர்ந்து வரணும்னா எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கணும். இங்கே வேலை செய்யறதுக்கு ஆள் போகாது. அத்தனை அளவுக்கு வேலை வெளியிலேருந்து வர அளவுக்கு நமக்கு ஆகிடும். அப்போ எல்லாருக்கும் வயிறு ஃபுல்லாக ரொம்பிடுமா இல்லையா? இந்த ப்ராடக்ட் தான் வாங்கினா தான் அனுபவிக்க முடியும். இது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிராகரிக்க முடியாது. இனிமேலாம் அந்த அளவுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டு எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் கிடைக்கிறது. எல்லாருக்கும் நல்ல வசதி வாய்ப்பை உண்டாக்குற அளவுக்கு எல்லோரும் கிடைக்கிறது. கேஷ் புரளும். லேவாதேவி பிஸ்னஸ் நம்ம ஊரில் இல்லை, மற்ற நாட்டிலோட நம்ம ஊரில் தான் அதிக மோசமாக இருக்குது லேவாதேவி. அது தேவையே இல்லை. இவங்களுக்கு அப்படியே புரட்டி எடுக்கிற அளவுக்கு எத்தனையோ வழி மெத்தடெல்லாம் இருக்குது. சீட் கட்டுறாங்க, அது கட்டுறாங்க, இதை பண்ணுறாங்கல்ல. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் அதிக ஆகும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரொட்டேட் பண்ணி அந்த அந்த அறிவு ஞானம் வந்து ரெண்டுமேலாம் பிஸ்னஸ்மேன் வியாபாரிகள் அந்த நுணுக்கங்கள் எல்லோரும் தெரிஞ்சிடும். அதனால் யாரும் அப்பா அம்மா எல்லாம் காசுக்குள்ள கஷ்டமாக அதெல்லாம் இருக்காது. என்ன உண்டோ தந்தாலும் எப்படி புத்தியெல்லாம் செயல்படுறது நீங்களே பார்க்க போகிறீங்க. அதனால் அந்த சம்மந்தப்பட்ட பாக்யாதிபதி அவர் தான் தர்ம கர்மா யோகாதிபதி சனீஸ்வரரே தான். அது அழகாக இருக்கு பாருங்கள். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. தர்ம கர்மா சொல்லக்கூடிய சனீஸ்வரர் ஏதோ உட்காந்துருக்காருன்னு பார்த்தோன்னா லாபத்தில் உட்காந்துருக்காரு. லாபம் சொல்லக்கூடாது, ஆதாயத்தில் விருத்திக்கு வரணும். விருத்தி ஸ்தானம் அருமையாக உட்காந்துருக்காரு. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே உங்களுக்கு பங்குனி மாதத்துலேயே அங்கே சூரியனில் உட்காந்துருக்காரு பாருங்கள். ஆரம்பத்துலேயே ஆரம்பித்தாச்சு. சனீஸ்வரர் பெயர்ந்து ஆரம்பத்திலே பங்குனியிலே ஆரம்பிச்சிட்டார். மாசியில் பிறந்தா கூட பங்குனியில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு மாசி மாதத்துல அவருக்குள்ளே சுற்றி ஒரு செவ்வாய் தவிர்த்து எல்லா கிரகங்களும் உள்ளே உட்காந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்குங்க. ஏதோ பெரிய டிஸ்கஷன் நடந்தது. இத்தனை இது பண்ணிட்டு பிறகு தான் சனீஸ்வரர் பேச்சியாக இருக்காது. ஆக அந்த விஷயங்களை பார்க்கும்போது குழந்தைகள் தனித்தனியாக படிக்கிறதா, குழந்தைகள் தனித்தனியாக அந்த இது நாட்டம் குழந்தைகள் வளர்ச்சி கவனம் செலுத்தணும். அதே சமயத்தில் அது என்டர்டெயின்மெண்ட்டெல்லாம் பார்த்துக்கணும். நீங்கள் தான் பார்க்கணும். புதுசு சம்பாதிக்கிறது படிக்கும் போதே சம்பாதிக்கும். அதை முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு. அது எப்படின்னா இந்த டெலிவரி பண்ணுறாங்க பாய்ஸ் இருக்க தெரியல. சாப்பாடு கொடுக்குறது, அது கொடுக்குறது, பொருள் கொடுக்குறது, டெலிவரி இந்த கூகுள்காரன் பண்ணுறான். அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல. அது மாதிரி எல்லாம் இருக்குது. கம்ப்யூட்டர் டெக்னிக்கில் உட்காந்து பயன்படுத்தி சொல்யூஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ வீட்டிலே கூட பண்ணலாம். 4 பேர் வச்சு கம்ப்யூட்டர் சொல்யூஷன் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. ஸோ இதுக்காக வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போய் சம்பாதிச்சு பண்ணுறதில்லை. நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் குழந்தைகள் என்னென்னா உண்டோ அந்த டெக்னிக் தெரியாது. இது எப்படி பண்ணால் காசு வரும். இந்த ஓசியில் அந்த ஓசின்றது கிடையாது. அத்தனை விஷயங்களில் 4 காசு இன்கம் ஏர்ன் பண்ணும். படிப்புக்கு எல்லாம் செலவிப்பாங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு நுழைக்க மாட்டாங்க. அத்தனை விஷயங்களை அந்த குழந்தைகள்லாம் பண்ணும். நம்மளும் குழந்தைகள் என்கரேஜ் பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணணும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் குழந்தைகள் பாழாக போகிறத நீங்கள் தான் பார்த்து நல்ல குட் சர்க்கிளில் வளர்க்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது. அதனால் நம்ம சம்பிரதாயம் சம்மந்தப்பட்ட குல சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லது பொழுது தெய்வீகம் அதெல்லாம் நல்ல குழந்தைகள் அனுபவிச்சு வைங்க. அடிக்கடி சம்பாஷணை குழந்தைகளோடு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வெளிநாட்டில் கிடையாது, நம்ம தான் பண்ணணும். நம்ம நாட்டு தான் அது. அதை பண்ணும்போது விருத்தி எல்லாருக்குமே வரும். அவஸ்தைகளுக்கு ஆளாக மாட்டாங்க. இத்தனை விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குரு தான். அவர் அழகாக உட்காந்து 2ஆம் வீட்டில் உட்காந்து 3ஆம் வீட்டுக்கு போயிட்டார். செவ்வாயோடு உட்காந்துருக்கார். செவ்வாயாரு கடத்துறோம். இத்தனை இருக்குல்ல, அத்தனை அழகாக பண்ணும். சனி தொடர்பு கொள்கிறார். செவ்வாய் குரு உட்காந்து சனி தொடர்பு கொள்ளும்போது எவ்வளோ விஷயங்கள் வரும்.
பிரபாவமாக இருக்குது. அந்த புதனும் சுக்கிரன், புதன் குரு, குரு சுக்கிரன், இப்படி ஒரு அமைப்பில் நிறைய வந்துகிட்டே இருக்குது. அது வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு வாலண்டரி சர்வீஸ் பண்ணுற மாதிரி அவளே வந்து செய்கிறாங்க. பருத்தியே புடவையாக காக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்கள? பருத்தியே நூலை கோத்து எல்லாம் பண்ணி அது செடி காய்ச்சி அதுவே புடவையாக கொடுக்குமா? அப்படி இல்லை, அந்த காலத்து சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்கள? அந்த மாதிரி உங்களுடைய எண்ணத்தை புரிஞ்சுட்டு செயல் வழியத்தை கொடுத்து முடிச்சிடுறார் இந்த சனீஸ்வரர். இத்தனை பேரோடு சேர்ந்து இத்தனை பண்ணி கொடுக்குறாரு. இதனால் ஸ்லோ ப்ராசஸிங்கிறது. அதனால் 7 நாள் சனி, 12ஆம் வீடு, 1ஆம் வீடு, 3ஆம் வீடு, இப்படி சொல்லி ஒரு பொழுதுபோக்கிட்டு நம்ம அப்படி தான் இருந்தது. அது உண்மைதான். ஆனால் இப்போது இந்த வருஷத்தில் பொறுத்த வரைக்கும், பராம வருஷம் பிலவங்க வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மூக்கில் விரல வைக்கலாம், அப்படி திரும்பி பார்த்துக்கலாம். நம்ம அந்த அளவுக்கு அந்தஸ்தில் போயிருப்போம். நம்ம அந்தஸ்து அந்த அளவு ஏறி இருக்கும். வெறும் பிரச்சனைகள், யார் தொட்டதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போயிட்டு நாசம் பண்ணிடுறது. உடம்பு பக்கவாகிடுமே. அதனால் ஆயுசு காலம் எல்லோரும் கூடும். அப்படின்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆரோக்கியம் கூடும். எல்லா விஷயத்துலையும் மன உளைச்சலே இருக்காது. திருப்தியாக இருப்பீங்க. அந்த குழந்தைகள் நலம் நன்னாவே இருக்கும். நீங்கள் பார்த்து சீட்டை வாங்குறது, தேடுறது, அலையிறது, ஓடுறது இதெல்லாம் தேவையே இல்லை. தே நோ ஹவு டு டேக்கிள் தி ப்ராப்ளம். எல்லாத்தையுமே அழகாக கையாடுவாங்க. இன்கம் எப்படி வரும், இப்படி போய் வாங்கி தானே இன்கம் வரணும் அவசியம் இல்லை. அப்படி அளவுக்கு அவங்க அத்தனை தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. ஒரு பயம் இல்லை. குழந்தைகள் திருமணத்துக்கு அலையணும் அவசியம் இல்லை. எல்லாம் சிறப்பாக நடக்கும் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.